சரி நம்ம இதுக்கு வேலை பார்த்துட்டு நார்மலாக நம்மளும் பேப்பர் போட்டலாமே அப்படின்னு ஒரு நார்மலாக தோணுச்சு. நான் ஷெஃப்ட்டை கேட்டோன்னே ஷெஃப் என்ன சொன்னார்னா, ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட 40-45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சும்மா நடந்துச்சு. அப்படின்றப்போ அவர் சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 7-8 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் சீரியஸாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அட்டன் பண்ணது ஜெர்மனி, செலக்ட் ஆனேன் தெரியுமா. 2024 தான் கம்பல்சரி பத்தாது, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் என்னோட விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. 6 மந்த் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த வேலையும் பார்க்கல. சரி நம்ம ஊருக்கு போகிறோமே ஜாலியாக இருப்போமே தான் இருந்தேன். ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்திருக்கு. கான்ஃபிடென்ஸ்னு சொல்ல முடியாதா, என் கண்ணு முன்னாடி இருக்குது எல்லாமே. அது வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா சப்போஸ் உனக்கு எல்லா பேப்பருமே வந்து கிரெடிட் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுவேன். உனக்கு எல்லா பேப்பருமே வந்துச்சு, எனக்கு வீசாவே வந்துருச்சு, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் வெப்சைட்டில், எல்லாமே ஓகேவா இருக்குது. கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆக 50% சான்ஸ் இருக்குது. 12th தான் வேணாம், 10th போதும். 10th முடி, அது லைஃப் தான் உங்களுக்கு ஃபுல் வேர்ல்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஈஸி. ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸி. அழுதுருக்கேன் நான் ரூமில் உட்காந்து சென்னையில் இருக்க போது. என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, பேசாமல் பிகாமோ பிபிஓ போட்டிருக்கலாமோ. எவனாலையுமே அப்ராடில் உள்ள ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி யாரோக்கு தர முடியாது, ஒரு ரியாலிட்டியே கிடையாது. Hi, this is Sudarshan. Today we are going to have an interaction with my friend Vicky. கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து சிங்கப்பூர் வர, அதுவும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேரியரில். இன்னைக்கு இந்த பாட்காஸ்ட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக எல்லாத்தையுமே இன் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் த பாட்காஸ்ட். ஹை மச்சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். எனக்காக ஓகே சொல்லி இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஓகே சொல்லி இங்கே வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இன்னைக்கு அப்ராடில் ஒரு கோக், இந்த ஜேர்னியை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் கொடு. எப்படி இது நடந்துச்சு, எப்படி ஹேப்பன் ஆச்சு? ஆக்சுவலாக 12th முடிச்சுட்டு எல்லாருக்கும் என்ன கதை, நான் வேலைக்கு போகணும், வேலை கிடைக்கணும், இல்லையா ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணணும் போயிடுவாங்க. நான் என்ன வச்சேன், அதே தான், படித்தோன்னே எனக்கு வேலைக்கு போகணும், சிம்பிள். அதே மாதிரி சம்பாதிக்கணும். எனக்கு இந்த 15,000 20,000 இந்த கதையே இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து ஃபாரின் போகணுன்னு ஆசை. அதை பற்றி நான் ஃபாரின் போகணுன்னா என்ன பண்ணணும்னு எட்டி ஆரம்பித்தேன். நம்ம என்ன தான் இப்போ நான் படித்தது வந்து அக்கௌண்ட்ஸு அப்படின்றப்போ, அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு உங்கள் ஐடிலாம் போக முடியாது. நீங்கள் பிகாம் படிச்சுட்டு பேங்க்கில் வேலைக்கோ இல்லை இங்கேயோ தான் வேலைக்கு போக முடியும். அப்படின்றப்போ ஃபாரின் போகிற சான்ஸே இல்லை. நீங்கள் உங்கள் காசு செலவு பண்ணி டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வரலாம். இதே கான்செப்ட் தான். அப்படியே நான் யோசித்தேன், ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னா எந்த வரைக்கும். அப்படி சர்ச் பண்ணுறப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி படித்தவொன்னே வேலை கிடைக்கணும் அப்படின்ற பெர்சன்டேஜில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு டாப்பில் இருக்குது. அதையும் நான் நோட் பண்ணேன். நோட் பண்ண பிறகு தான் தோணுச்சு எனக்கு, சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி என் வீட்டில் யாருமே ஒத்துக்கலை. சமைக்க போறியாடா, பொரோட்டா மாஸ்டர் ஆக போறியாடான்னு தான் சொன்னாங்க எங்கள் வீட்டில். அப்படின்றப்போ என்னால் வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக உள்ளே போக முடியாது. ஆக்சுவலாக நான் உள்ளே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோது இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் 12th முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டிலலாம் சம்மதம் வாங்கி டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் திருமங்கலத்தில் தாங்க, அன்னை பாத்திமா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அங்கே தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். பண்ணி முடித்தோன்னா ஒரு 3 months இன்டர்ன்ஷிப்னு எனக்கு சென்னையில் வேலை பார்த்தேன். ரமணா பிளாசான ஒரு 5-star ப்ராப்பர்ட்டி. அங்கேயே தான் 3 months ஃபஸ்ட்டு அங்கே தான் என்னோடய கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் 3 months முடிச்சுட்டு அங்கேயே தான் மறுபடியும் ஒரு 6 months முடித்த பிறகு தான் எனக்கு வந்து நார்மலாக காலேஜ்லேருந்து அந்த கேம்பஸ்ன்னு தான் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கேம்பஸ்லாம் செலக்ட் பண்ண மாதிரி எனக்கும் செலக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு 100-120 பேர் இது பண்ணோம், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம். ஒரு 10-12 பேர் தான். அதில் வந்து என்ன சொல்லணும்னு தெரியல எனக்கு. நான் போய் சும்மா தான் உட்காந்துட்டு வந்தேன். செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹோட்டல் மேன் பொறுத்தவரை குரூமிங் தான் மெயின், புரியுதா? அப்படின்றப்போ நாங்கள் செலக்ட் ஆனதுக்கு முக்கிய காரணமே என்னோட குரூமிங் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹோட்டல் மேன் ஸ்டூடெண்ட்னா எப்படி இருக்கணுமோ அப்படி போனேன், அவ்வளோதான். மற்றபடி உள்ளே போய் நான் என்ன பண்ணேன்றது ப்ராப்ளம் தான். அப்படின்றப்போ சரி ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. அது நானும் எப்படியோ போய் கத்தார் போயிட்டேன். ஓ, கத்தார். ஓகே ப்ரோ. ஒரு டோட்டலாக 4 months தான் கத்தார்லேயே இருந்தேன். ஆக்சுவலாக அது ஒரு ப்ராப்ளம். அங்கே உள்ள பாலிடிக்ஸ் தானே, எல்லா இடத்துலும் பாலிடிக்ஸ் இருக்குதா, அதே மாதிரி தான் உள்ளேயும் பாலிடிக்ஸு. அதனால் ஏதோ 4 months தான். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்துட்டேன், ஊருக்கே வந்துட்டேன். ஊருக்கு வந்து ஒரு 3 months சும்மா தான் இருந்தேன். மறுபடியும் சரி வேணாம் நம்ம மறுபடியும் வேலைக்கு போவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் கேரளா திருவாண்டத்தில் ஒரு ஹைட்ஸ்ன்னு ஒரு 5-star ப்ராப்பர்ட்டி, அங்கே போய் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இதெல்லாமே போயிட்டுருக்கு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், நம்ம ஃபாரின் போகணும் தானே அதில் வந்தோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம அதுக்கான ஒரு இது எடுப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் கேரளாவில் திருவாண்டத்தில் ஒரு 5-star ப்ராப்பர்ட்டி சொன்னேன், அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே என்னோட ஷெஃப் ஒருத்தன் இருக்கார். அவர் வந்து சென்னை ரமடாவில் நான் இன்டர்ன் போனேன்னால அங்கே தான் அவரை பார்த்தேன், சந்தித்தேன். அப்படின்றப்போ அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி இந்த வெப்சைட்லலாம் நீங்கள் போய் ஒன்று நீ பாடுறா, என்னன்னு பாடுறா, எனக்கும் வந்துச்சுன்னா நான் ஜூமிங் கன்ஃபிகரை நீ அட்டன் பண்ணணும் அப்படின்றப்போ அவர் தான் எனக்கு எல்லாமே. அப்படின்றப்போ அவர் தான் எனக்கு சொல்லி
அவர் மூலியமாக தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு இதுதான் ஃபாதர்னு காட்டிட்டாரு. இதுக்கப்புறம் நீ எப்படி நிற்கிறியோ நீ பண்ணிக்கூடாது ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட கையில் தான் இருக்கு அதுக்கு. அப்படின்றப்போ ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 7-8 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் சீரியஸாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அட்டன் பண்ணது ஜெர்மனி. ஆக்சுவலாக நான் செலக்ட் ஆனேன் கூட, தெரியுமா? 2023 ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் தான் அட்டன் பண்ணேன். எனக்கு வந்து செப்டம்பரில் நீ செலக்டட்னு எனக்கு வந்துச்சு, மெயில் வந்து. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஜெர்மனியில் பெர்லின் தெரியுமா? ஹார்ட் ராக் கஃபே அதுக்கு பேர், அங்கே தான் செலக்ட் ஆனேன். செம்ம ஹாப்பி, வீட்டில் எல்லோரும் வேறு லெவல். அதுன்றப்போ 2023 எண்டுக்குள்ளே எனக்கு வீசா வந்துடுச்சுன்னா நாங்கள் கிளம்பிடுவேன். ஆக்சுவலாக 2024 என்னோட பேட் லக்கு. ஜெர்மன் லாங்குவேஜ் வந்து A+A2 இருந்தால் போதும். அப்படின்றப்போ 2024 தான் கம்பல்சரி A10 உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும் அப்படின்ட்டாங்க. அதனால் என்னோட விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஓ, ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம்னால விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஜெர்மன் லாங்குவேஜ் மஸ்ட்டுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த வேலையும் பார்க்கல. சரி நம்ம ஊருக்கு போகிறோமே, ஜாலியாக இருப்போமே தான் இருந்தேன். ஓகே, ஒரு கான்ஃபிடென்ஸில் இருந்திருக்கு. கான்ஃபிடென்ஸ்னு சொல்ல முடியாதா, என் கண்ணு முன்னாடி இருக்குது எல்லாமே, பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. அப்படின்ற ஒரு நார்மலாக நம்ம மைண்ட் செட் ஒரு 22 வயசு 21 வயசு மைண்ட் செட் இருக்கும். சரி நம்ம ஊருக்கு போகிறோமே, ஜாலியாக இருப்போமேன்ட்டு ஜாலியாக இருந்துட்டேன். 6 மந்த்தான் இல்லை, 8 மந்த்ஸ் சும்மா தான் இருந்தேன். சரி நம்ம ஊருக்கு ஒரு பேப்பர்ஸுமே ஒரு மந்த்லி ஒரு பேப்பர்ஸ் வரும். ஒன் டைம் விசா வரும், ஒன் டைம் உனக்கு என்ன கதை, அங்கே என்னென்ன எப்படி எல்லாமே வரும். அப்படின்றப்போ சரி நமக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு நான் பாட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரிஜெக்ட்னோன்னா ஒரு இடி இந்த மாதிரி லைஃப்பில் அப்படியே உட்காந்துறேன், என்னடா பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சரி மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் அதே செஃப்கிட்ட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு வழியாக எனக்கு கிடச்சிச்சு. சிங்கப்பூர் இன்டர்வியூ வந்துச்சு எனக்கு. அப்போ தான் அட்டன் பண்ணி ஒரு வழியாக உள்ளே போயிட்டு இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நிறைய செட்பேக்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆமாண்ணா, வீட்டு கிடையாது. ஸோ என்னைக்காச்சும் இந்த நிறைய செட்பேக்ஸ் நீ சொல்கிற மேபி நீங்கள் இன்னும் நிறைய கூட இருந்திருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த செட்பேக்ஸ்லாம் வரும்போது தப்பான சாய்ஸை சூஸ் பண்ணிட்டோமோ, தப்பான கெரியரில் நம்ம வந்துட்டோமோ அப்படின்னு என்னைக்காச்சும் நினச்சிருக்கேன்? இதுலேருந்து குவிட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் என்னைக்காச்சும்? கண்டிப்பாக. ஏன்னா நாம யோசிச்சு பாரு, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் படித்தோம். அப்படின்றப்போ நம்ம டீம்லேயே ஒரு 20 பசங்க இருப்பாங்க, புரியுதா? நம்ம டீமில் க்ளோஸாக 20 பசங்கன்னா அப்படி பார்க்குறப்போ ஒரு 30-35 பேர் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ நான் மட்டும்தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆமாம், நீ ஒரு ஆள் தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக சூஸ் பண்ணால். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என் பக்கத்தில் உட்காந்து 11th 12th படித்தவனும் சரி, 6th to 10th வரை என் பக்கத்தில் உட்காந்து படித்தவனும் சரி, எவனுமே வரல. அப்படின்றப்போ நான் யோசிச்சு பாரு, அப்பா அம்மா மைண்ட் செட்டு, ரிலேட்டிவ் மைண்ட் செட்னா விட்டு உன்னோட மைண்ட் செட்டு எல்லாரும் இப்படி போகிறாங்க, நம்ம மட்டும் பாதமாகி போகிறோமோ அப்படின்னு தோணுனா. அப்படின்றப்போ டிகிரி போடலை, விட்டாச்சு. காலேஜ் பக்கமே போகல, ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ளமான்னு உள்ளே வந்தாச்சு. அப்படின்றப்போ பயம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் சரியான பயம் தான். தப்பான எதுக்கு யூஸ் பண்ணிட்டோமோ. நான் இதில் கன்ஃபார்மாக க்ரோ ஆகிடுவேன் அப்படின்னு என்னைக்கு உனக்கு தோணுச்சு? அந்த ஜெர்மன் ஆர்டர் பார்த்தப்பையா, இல்லை அதில் ஒரு செட்பேக் ஆகி திருப்பி நெக்ஸ்ட் டைம்? இல்லை ஜெர்மன் இன்டர்வியூ அட்டன் பண்ணோடனே எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம கரெக்டாக பார்த்து தான் போகிறோன்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த இன்டர்வியூவில் இந்த மாதிரி ரூல்ஸ் மாறி எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆனதை விட நம்ம வந்து ஒரு 7-8 இன்டர்வியூ அட்டன் பண்ணி நம்மளுக்கு ஜெர்மன் கிடைச்சிது. அப்படின்றப்போ நம்ம ஏன் இன்னும் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்டன் பண்ணி நினச்சது தான் இது சிங்கப்பூர். நார்மலாக உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உள்ள, பேசலாம். போக போக அடுத்து என்னன்னு பேசலாம். இப்போ ஸ்கூல் முடிச்சே 5 வருஷம் ஆயிடுச்சு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சேர்த்து நீ கெயின் பண்ணதில் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நீ ஒன்று கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறவங்க பண்ணக்கூடாது? கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம நார்மலாக நமக்கு தோன்றது தான். இப்போ நம்ம இன்னொரு கம்பெனியோட ஆஃபர் வச்சுக்கிட்டு நம்ம இருக்கிற கம்பெனியில் பேப்பர் போட்டு நமக்கு தான் இருக்கே இன்னொரு கம்பெனி அப்படின்றப்போ இது வந்து ஐடி வேறு ஃபீல்டு, வேறு கரியர் பற்றி எனக்கு தெரியாது. அப்படின்றப்போ வேறு ஃபீல்டை பொறுத்தவரை மேபி இது பாசிபிலிட்டி இருக்கலாம். ஆனால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை நீங்கள் ஆஃபர் மட்டும் வச்சுக்கிட்டு பேப்பர் போடுறது. இது நீ அப்ராடுக்கு சொல்கிற? அப்ராடுக்கு மட்டும் சொல்லலை, நார்மலாக சொல்கிறது தான். ஜென்ரலாக? ஆமாம். இப்போ நார்மலாக இப்போ பர்சனலாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக திருவாண்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 5 star ப்ராப்பர்ட்டி. ஓகே, சூப்பர் ப்ராப்பர்ட்டி. அதுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
என்னோட சர்க்கிளும் சரி, என்னோட ஷெஃப்பும் சரி, எல்லாருமே ஓகே. எனக்கு வந்து நான் அங்கேயே எனக்கு 5 இயர்ஸ் இருக்கிறதுனால நான் இருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அது. அப்படின்றப்போ நான் ரொம்ப கற்றுக்கிட்ட ஹோட்டலும் கூட. அப்படின்றப்போ எனக்கு அந்த ஜெர்மன் லெட்டர் வந்தோடனே தான் ஆக்சுவலாக பேப்பரே போட்டேன். ஆஃபர் லெட்டர் வந்தோடனே பேப்பர் விட்டேன். ஆஃபர் வந்துச்சு. வந்தோடனே நான் விசாரித்தேன், எல்லாமே ஓகே. எனக்கு பர்சனலாக டைரக்ட் இன்டர்வியூ தான். அப்படின்றப்போ நான் டேரெக்டாக ஹெச்ஆர்டே பேசினப்போ எல்லாமே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்குமே பயப்பட தேவையில்லை தான் சொன்னாங்க. அப்படின்றப்போ நமக்கு தோணும் இல்லையா, ஊருக்கு போகிறோம், அதுக்கப்புறம் போனால் வருஷம் ஆகுமோ, கண்டிப்பாக 2 வருஷமோ 3 வருஷமோ அப்படின்றப்போ, சரி நம்ம எதுக்கு வேலை பார்த்துட்டு நார்மலாக நம்மளும் பேப்பர் போட்டுடலாமே அப்படின்னு ஒரு நார்மலாக தோணுச்சு. நான் ஷெஃப்ட்டை கேட்டோன்னே ஷெஃப் என்ன சொன்னான்னா, ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சரியா, கிட்டத்தட்ட 40-45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னால் சும்மா நடந்துச்சு. அப்படின்றப்போ அவர் சொன்னார், கண்டிப்பாக வேணாண்டா, ஏன் அது பாட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கட்டுமே, நீ பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு 22 வயசு 21 வயசோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம பசங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், சரி நம்ம தான் ஊருக்கு போகிறோமே, நம்ம ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு தான் நானும் பேப்பர் போட்டேன். பேப்பர் போட்டு இப்போ பாரு கடைசி 6 மந்த்ஸ் 7 மந்த் எனக்கு ப்ராசஸ் ஆகி, நான் இங்கே பேப்பர் போட்டுட்டு 6 மந்த்ஸ் 7 மந்த் சும்மா இருந்து கடைசி எனக்கு அது கிடைக்கல. ஜெர்மன் வந்து ரிஜெக்ட். ஆமாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அப்படின்றப்ப எனக்கு அந்த 7 மந்த் வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்னோட ஹோட்டல் உள்ளே போகிறதுக்கு 3 மந்த்ஸ் ஆச்சு. நீங்கள் 10 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே 1 இயர் முடிஞ்சு எனக்கு. அப்படின்றப்போ என்னோட பர்சனல் அட்வைஸ் நார்மலாக சொல்ல போனால், எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்தாலுமே நீங்கள் பேப்பர் போடாதீங்க. அது வந்து எல்லாருக்கும் தோணும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணுமே, நம்ம 1 இயர். அதுதான் இப்போ நீ சொல்கிற மாதிரி பண்ணால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க சடனாக நின்னா, அப்போ என்ன பண்ணுறது? அது வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா சப்போஸ் உனக்கு எல்லா பேப்பருமே வந்து ஃப்ளைட் டிக்கெட் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு எல்லா பேப்பருமே வந்துச்சு, எனக்கு வீசாவே வந்துருச்சு, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் வெப்சைட்டில், எல்லாமே ஓகேவா இருக்குது, கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆக 50% சான்ஸ் இருக்குது. அப்படின்றப்போ நீ இதை பேப்பர் போட்டுட்டு மறுபடியும் உள்ளே போனாலுமே அவன் சர்டிஃபிகேட் தர மாட்டான். ஓகே புரியுதா? அப்படின்றப்போ ஆகணும், வேற வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நமக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்றப்போ இதை நம்ம விடவும் கூடாது, ரெண்டுமே வச்சுக்கலாம், கடைசி வரை வச்சுக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் அங்கே இங்கேயும் வேலை பார்க்க போகிறது கிடையாதுல்ல. இப்போ உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்துச்சு, உனக்கு நாளைக்கு ஃப்ளைட் ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி வர வேலை பாரு. அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு ஃப்ளைட் வந்துச்சு, சும்மா நார்மலாக செப்புக்கிட்ட சொல்லி கேட்டுப்பாரு, இந்த மாதிரி நான் போட்டிருந்தேன் எனக்கு கிடைக்கும். சப்போஸ் உனக்கு லக்குன்னா சர்டிஃபிகேட் தரவும் வாய்ப்பு இருக்குது. எல்லா ஹோட்டல்ஸும் அப்படி கிடையாது. 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் பொறுத்தவரை ஹெச்ஆர்ட்ட நம்ம கம்யூனிகேஷன் நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்துதான். நம்ம மேலே எந்த ஃபால்ட்டுமே இல்லை, நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணுறோம். அப்படின்றப்போ நீ 3 டேஸ் முன்னாடி 1 வீக் முன்னாடி போய் எனக்கு இந்த மாதிரி ஆஃபர் வந்துட்டு ஒரு அன்னைக்கு கூப்பிட்றாங்க, ஃப்ளைட்டுக்கு எல்லாமே வந்துச்சு அப்படின்ட்டு நீ ப்ராப்பராக எல்லாமே அவங்ககிட்ட காமிச்சா கண்டிப்பாக ஹெச்ஆர் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சர்டிஃபிகேட் தருவாங்க. அப்படின்றப்போ தரதுக்கும் சான்ஸ் இருக்குது, தராமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பாக. ஏன்னா நம்ம உனக்கு கையில் வந்துருச்சு, நம்ம இதில் பேப்பர் போடலாமே அப்படின்னு நினச்சா அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சரியான அடி. எனக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா நான் அந்த 1.5 வருஷம் நான் வேறு ஹோட்டலில் நார்மலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே எனக்கு 1.5 வருஷம் பற்றி இது எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருவோம். அப்படின்றப்போ அதுவும் எனக்கு லாபம், அது ஒன்று. அதனால் எனக்கு பொறுத்தவரை ரிஸ்க் எடுக்கலாம். இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்கன்ற மட்டும் பண்ணிடாதீங்க. நமக்கு ஆஃபர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு இருக்கனா ஜாலியாக இருக்கான்னு மட்டும் யோசிச்சே பார்த்துடாதீங்க. அது வந்து எனக்கு சீரியஸாக சொல்லணும்னா பெரிய அடி. ஏன்னா நான் என்னோட எல்லா கான்டாக்டுமே போயிடுச்சு. ஓகே அந்த 8 மாதத்துல என்னோட எல்லா கான்டாக்டுமே போயிடுச்சு. மெயினாக எப்படின்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை நீ எத்தனை மாதம் வீட்டில் இருந்த அதை தான் உன்னோட ஷெஃப் நோட் பண்ணுவான். நீ ஒரு இன்டர்வியூக்கு போகிற அப்படின்னா ட்ரையல் கொடுக்கணும். இப்போ நம்ம மாதிரி வேறு ஃபீல்டு மாதிரிலாம் நீங்கள் போய் சும்மா பேசிட்டு வர்றது கிடையாது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை ட்ரையல் கொடுக்கணும். உனக்கு ஒரு நாள் சான்ஸ் கொடுப்பான். சான்ஸ் கொடுத்துட்டு உன்னால் என்னென்ன பண்ண முடியும், உனக்கு என்ன தேவையோ கேட்பான். அப்படின்றப்ப நீ ஒரு மெனு கொடுப்ப, அதில் ஒரு 15-20 டிஷ் இருக்கும். இது பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுமோ எல்லாமே நான் தரேன், எனக்கு நீ இந்த எல்லா மெடிசனும் கொடுக்கணும் அப்படிங்களா. ஓகே இதா அப்படின்றப்போ ஷெஃப் பொறுத்தவரை, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் பொறுத்தவரை நீ எத்தனை மாதம் வீட்டில் சும்மா இருந்த அதை தான் பார்ப்பான். அப்படின்றப்போ நீ சொல்லுவ நான் 10 மந்த்ஸ் சும்மா இருந்தேன் அப்படின்றப்போ அவன் என்ன யோசிப்பான்? ஓகே அது பாசிட்டிவ்ன்றியா நெகட்டிவ்ன்றியா? இப்போ வீட்டில் இருக்கிறது நெகட்டிவ் தான். இப்போ நான் பட்ட அடி தான் சொல்லிட்டு வரேன். அப்படின்றப்போ நான் ஒரு 10 மந்த் நீயே யோசிச்சு பாரு. நான் சொன்னேன் நார்மலாக ஒரு 1 to 1.5 years நான் சும்மா இருந்தேன். அப்படின்றப்போ எனக்கு டச்சு விட்டு போயிடுச்சு. ஓகே புரியுதா? அதுக்கப்புறம் தான் நான் சரி சும்மாவே இருப்போமே, சும்மா நார்மலாக சென்னை பெங்களூர்னு போகாமல் மதுரையிலேயே பார்த்தது தான். மதுரை ஜேசி ரெசிடென்சின்னு ஆமாம், நல்ல ஹோட்டல் ரெடிட்டோ காலேஜ். ஓகேவா? நார்மலாக அது 3 ஸ்டாரோ 4 ஸ்டார்னு நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயாச்சு. போனோடனே ட்ரையல் நார்மலாக இன்டர்வியூலாம் ஓகே, தியரி இன்டர்வியூலாம் ஓகே ஆச்சு, பக்கான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அசிஷம் அங்கே வந்தது தான், ட்ரையல் எப்போ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் எப்படியோ பார்த்தேன், ஓகே சார் நீங்கள் ஒரு டேட் கொடுங்க, நான் வந்து ட்ரையல் கொடுக்குறேன் அப்படின்றப்போ
ஓகே அப்படின்னு எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. ட்ரைவ் கொடுக்க போயிட்டேன். ஆக்சுவலாக நான் பேக்கரியில் தான் இருந்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கரியில் தான் இருந்தேன். அப்படின்றப்போ அந்த பிரெட் எனக்கு உருட்டே வரல. ஓஹோ, பேக்கரியில இருந்து இன்னைக்கு ஒரு குக்கு. ஓகே, புரியுதா? நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிரெட்டே உருட்ட வரல. ஆ, நார்மலாக சொல்லிட்டு போனால் பிரெட்டு தான் பேசிக். அம்மா அவனை யோசிச்சு பாரு, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் எத்தனை வருஷம் கற்றுக்கிட்டாலுமே 5-6 வருஷம் சும்மா இருந்தாலுமே நமக்கு அது வந்து அப்படியே வரும் அப்படின்னு. அப்போலாம் கிடையவே. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக உடஞ்சே தீரும். எனக்கு அதுக்கப்புறம் செப்பே இப்படி பார்த்தாருங்க, ஆனால் இவன் எக்ஸ்பீரியன்ஸ் கையில் வச்சுருக்கான், அதனால் எப்படி சொல்கிறான் அப்படின்றப்போ நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன், நான் ஒன்று வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களுக்கு வேலை தரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் 10 days தான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை கொடுத்தேன். ஓகேண்ணா ஓகே அப்படின்றப்போ டச் விட்டு போயிருக்கேன் கண்டிப்பாக. ஸோ எல்லா இடத்துலையும் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா, உனக்கு ஒரு செட்பேக் ஆனப்போ அது அந்த கம்யூனிகேஷன் பண்ணி எனக்கு நான் 10 நாள் ஒர்க் கொடுங்க, நான் ட்ரையல் பார்க்குறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வெளில போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ரிஸ்க்கை நீ எடுத்திருக்க. இப்போ நான் கேட்டேன். ஆக்சுவலாக அவன் என்ன சொன்னால், ஒரு நார்மல் ப்ராப்பர்ட்டி 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டின்றனால அவர் என்ன சொன்னார், ஓகே நீங்கள் ஒர்க் வந்தாலுமே நான் பே பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ் அ ட்ரைலியாக வராமல் நார்மலாக ஒரு ஸ்டாஃபாக உள்ளவங்க 1 month அப்புறம் நீங்கள் ட்ரை கொடுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் நார்மலாக உள்ளே போனேன். 2 days 3 daysலேயே எனக்கு எல்லாமே டக்குன்னு வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்றப்போ என்னோட பர்சனலாக பேக்கரி ஷெஃபே சொன்னார், ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரை கொடுங்க அப்படின்னோன்னே சரி ஓகே ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ட்ரை கொடுத்தப்போ அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே எனக்கு வித்தியாசமாக பார்த்தாங்க. எதுவுமே இல்லைடா ஒன்றும் புரியலை எனக்கு அப்படின்றப்போ சரி நான் தான் பண்ணேன் பார்த்துக்கோங்க அப்படின்னாக்கோ சரி ஓகே நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிவாங்க அப்படின்ட்டு அப்படியே அங்கேயே கண்டினியூ. ஸோ அங்கே ஒரு சக்ஸஸ். ஆமாம், அங்கே தான் 8 months கிட்டத்தட்ட. நான் சொன்னேன்ல அந்த ஜெர்மன் அப்போ நான் பேப்பர் போட்டு ஒரு பெரிய எனக்கு அடின்ட்டு, அதை தான் இப்போ நான் பண்ணவே இல்லை. ஜேசியில் வந்து கிட்டத்தட்ட என்னோட ஃப்ளைட் டிக்கெட் வர நாங்கள் ஒர்க் பண்ணேன். ஓகே, சிங்கப்பூரில் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃப்ளைட் டிக்கெட் வர 20 சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஆக்சுவலாக எனக்கு பேப்பர் வந்துடுச்சு, ஆஃபர்ட்டு வந்துடுச்சு, எல்லாமே நான் ஷெஃப்டையும் காட்டுறேன். ஷெஃப்பும் ஓகேடா சூப்பர்டா அதே மாதிரி போயிட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு. எனக்கு 4 to 5 months எனக்கு ப்ராசஸ் ஆச்சு. அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்த பிறகு ஒரு 15 days எனக்கு டைம் இருந்துச்சு. அந்த 15 daysல தான் நான் போய் இந்த மாதிரி பேப்பர் போட்டு நான் அர்ஜென்ட்டாக வந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா? கண்டிப்பாக கொடுத்தேன். ஏன்னா நான் பழகுனது. ஏன்னா யோசிச்சு பாரு, எனக்கு ஜெர்மனில் அப்படி ஆகி எனக்கு 6 months சர்டிஃபிகேட்டும் போச்சு, 1.5 years அப்படின்றப்போ 2 years போச்சு. அப்படின்றப்போ நான் அதே தப்பு இங்கேயே பண்ணியிருந்தா, சப்போஸ் எனக்கு அது கேன்சல் ஆகியிருந்தா எனக்கு இதுவும் போச்சு அப்படின்ற. ஸோ அப்போ நீ அடிப்பட்டு ஓகே இப்போ வந்து நம்ம தப்பு பண்ணல, எனக்கு சர்டிஃபிகேட்டும் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ அந்த ஹெச்ஆராக இருக்கட்டும், நம்மளோட சீனியர்ஸ்ட்டை எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் ஒர்க் பண்ணுறப்ப அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நீ அப்ராடில் இருக்க, உனக்கு இப்போ எல்லாமே ஓகே. இப்போ 12th முடிச்சுட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கெரியரை சூஸ் பண்ணோன்னா அவனுக்கு எந்தெந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, அவன் எப்படி இந்த மாதிரி இந்த ரேஞ்சு ஆஃப் சேலரிஸ் எல்லாம் 80,000 1 lakh சேலரிஸ்லாம் எப்படி அவங்க வாங்கலாம், என்ன ரோல்ஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. கண்டிப்பாக ஆவாங்க. அதுக்குன்னா உனக்கே தெரியும் நிறைய ஃபீல்டு இருக்குது. அப்படின்றப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், வித்தின் 2 yearsல 80 to 1 lakh சேலரி வாங்க இப்போ பாசிபிளா? 2 years எக்ஸ்பீரியன்ஸில் 80,000 to 1 lakh எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஃபீல்டுலேயும் வாய்ப்பே ஒர்க் பண்ண போனால் கொடுக்குறதுக்குலாம் சான்ஸ் இல்லை. ஷாப்பிங்கில் இப்போ உள்ள நீ ஐடியே போனாலும் 15K இருந்தால் ஆரம்பிப்பாங்க. அப்படின்றப்போ 8 வருஷம் 9 வருஷம் ஆயிரும். ஆனால் இது அப்படி கிடையாது. மெயினாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோட்டோ மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரை ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் உனக்கு லைஃபே செட்டில்டு அப்படின்ற மாதிரி ஒரு குரூஸ் கெரியர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். க்ரூஸ் ஷிப் ஒரு ஓகே. இப்போ கூட 4000 பேர். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைட்டானிக், சிம்பிளாக எல்லாத்துக்கும் தெரியும் சரியா? அப்படி தான் நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க. இப்போ எனக்கே சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா சொன்னது என்னன்னா, உனக்கு தண்ணியில் கண்டா நீ அதெல்லாம் போகக்கூடாது. தீவிக்காடா நான் ரூஸில் தான் போயிருப்பேன், நான் அந்த மாதிரிலாம் உட்காந்துருக்கே மாட்டேன் புரியுதா? அப்படின்றப்போ ஃபோட்டோ முடிக்கிற 12th தான் வேணாம், 10th போதும். 10th முடிச்சுட்டு டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், ஏதாவது ஒரு நல்ல காலேஜ், ரொம்ப லோவாக இருக்காமல் ஓரளவு ஒரு ரேஞ்சான காலேஜில் போய் முடிச்சுட்டு அவ்வளோதான். 6 months உனக்கு கோர்ஸ், வெறும் 6 months தான். அடுத்த 6 months உனக்கு ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப் அப்படின்னு 6 months போடலாம். இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோன்னா உனக்கு கைக்கு வந்துடும், எல்லாமே சர்டிஃபிகேட் எல்லாமே முடிஞ்சிடும். 1 year முடிஞ்சா அங்கேருந்து வெறும் 6 months மட்டும் தான் உனக்கு ஆன் ஜாப் ட்ரைனிங் புரியுதா? அந்த 6 monthsலேருந்து உனக்கு 1 year எக்ஸ்பீரியன்ஸே போதும். நீ குரூஸ் வந்துடும். இப்போ 2 to 2.5 years எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலாக போதும் உனக்கு. நீ படித்து முடிச்சுட்டு வெளியே ஏறி உனக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸே போதும். அப்புறம் க்ரூஸில் வந்து மினிமம் உனக்கு 65K உனக்கு பேக்கேஜ் இருக்கும். க்ரூஸில் மினிமம் சொல்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் குரூஸ்
புரியுதா? ஓகே. இப்போ நார்மலாக ஸ்டார்டிங்லேயே நானே சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸே போதும். அதே மாதிரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்கிறேன், 5 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ஒர்க் பண்ணிடுறாங்க. மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். க்ரூஸில் உள்ளே போகணும்னா கண்டிப்பாக. ஓகே. இப்போ நான் சொன்னேன் 3 ஸ்டாரில் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு வேலை தெரியுமான்னு தான் பார்ப்பாங்க. சரி ஏதாவது தரலாம் நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் உங்களை வந்து அப்புறம் எடுப்பாங்க. அப்படின்றப்போ குரூஸ்னா அப்படி கிடையாது. உனக்கு கண்டிப்பாக வேலை தெரிஞ்சே ஆகும், உன் வேலை நீ மட்டும் தான் பண்ணணும். அந்த நேரத்தில் நான் வந்து உன்னை வந்து சொல்லி கொடுத்துருக்க முடியாது. அப்போ கம்பல்சரி 5 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். 2 இயர்ஸ் நீ 5 ஸ்டார்லேயே இன்டர்ன் முடி, 6 மந்த்து 5 ஸ்டார்லேயே ஆன் ஜாப் ட்ரைனிங் முடி, 1 இயரா ஒரு 1 இயர் சிம்பிள். ஸோ நீ சொல்கிற மாதிரி பார்த்தா வித்தின் 5 to 8 இயர்ஸில் வந்து லைஃபே செட்டில் ஆயிடலாம், அந்த லெவலுக்கு இருக்குது. குரூஸ்லேயே போய் உட்காந்துலாமே. நார்மலாக நம்ம யோசிக்கிறோம். இப்போ பர்சனலாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீ இப்போ வர எங்கள் அப்பா அம்மா வாய்ப்பே இல்லை, குரூஸ் வேணவே வேணாம், லேண்ட்லேயே இரு, ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட்லேயே இரு, இப்போ ஊருக்கு போறியா நீ அங்கேயே இருக்கணும்னா கூட இரு. அதே மாதிரி ஊருக்கு போகிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. எப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ் தான் அவங்களை எடுப்பாங்க. கான்ட்ராக்ட் பெர்மனெண்ட்டாக நீங்கள் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்லாம் போட முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு கண்ட்ரி ரூல்ஸ் அந்த மாதிரி. இப்போ என் கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 இயர் 2 இயர், இப்போ எனக்கு 2 இயர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் 2 இயர் அப்புறம் ரினியூ பண்ணுவாங்க. அப்படின்றப்போ தான் அது பேஸ்ட் ஆன் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 3 மந்த் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மட்டும்தான் அவங்க ரினியூ பண்ணுவாங்க. இதே உங்களுக்கு குரூஸ்னா அப்படி கிடையாது. மந்த்ஸ் குரூஸ்லேயே கடல்லே இருக்க வேண்டியதான் ஜாலியாக. நார்மலாக அவங்க வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க, கால் பண்ணி என்ன சாப்பிட்ட எங்கடா இருக்க அப்படின்னா, அந்த இங்கிலாண்டில் இருக்கேம்மா, சரா எங்கே போயிட்டுருக்கேன், நான் லண்டன் போயிட்டுருக்கேன், நைட்டு டின்னர் எங்கே, நான் லண்டனில் போய் சாப்பிட போகிறேன். அது ஒரு லைஃப் தான் உங்களுக்கு ஃபுல் வேர்ல்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி ஈஸி, ஓப்பனாக சொல்கிறேன், ரொம்ப ஈஸி. நீங்கள் நார்மலாக 10th 12th முடிச்சுட்டு வெளியே வரீங்க, ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க, 6 மந்த் இன்டர்ன், 6 மந்த் ஆன் ஜாப் ட்ரைனிங், அடுத்து ஒரு 1 இயர் 5 ஸ்டார்லேயே. அங்கேயே நீ எங்கே இன்டர்ன் பார்த்தியோ அங்கேயே ஓடிடி பாரு, எங்கே ஓடிடி பார்த்தியோ அங்கேயும் உனக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சிம்பிளாக உனக்கு 9 மந்த். ஆனால் ஓகே, நீ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிற, பட் நிறைய ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மல் சின்ன சின்ன ஹோட்டல்ஸில் தான் வேலை பார்க்குறாங்க, இல்லை அவங்க கெரியரை விட்டு வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நிறைய பேர் 90% எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கு. எனக்கே புரியலை, நானே கேட்பேன். இப்போ நார்மலாக நான் ஜேசியில் ஒர்க் பண்ணுறப்போ கூட ப்ராப்பராக ஹோட்டல் மேனேஜ் முடிச்சுட்டு, ஆக்சுவலாக நான் சொல்லவா பாரதின்னு நினைக்கிறேன் என்னோட சீனியர், அவர் எம்பிஏ ஹோட்டல் மேனேஜ் முடிச்சுட்டு எம்பிஏ நான் பார்த்த ஹோட்டலில் வந்து சர்வீஸ் வந்தார். ஆக்சுவலாக நான் கேட்டேன், என்ன ப்ரோ என்ன கதை அப்படின்றப்போ அவர் சொன்னார், எனக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குப்பா, சும்மா வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா. 3 இயர்ஸ் ஒரு 3 ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் அவர் முடிச்சிருக்காரு. அப்படின்றப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்ரா, 3 இயர்ஸில் நீ ஒரு 3 ஸ்டாரில் 10 இயர்ஸ் இருந்தாலுமே உனக்கு வேல்யூ கிடையாது. அதே நீ 5 ஸ்டாரில் 1 இயர் இருந்தாலுமே உனக்கு வேல்யூ. ஓகே. புரியுதா? நார்மலாக ஒருத்தன் வந்து இது இந்த ஃபீல்டுக்குள்ளே வாரான் அப்படின்னா 5 ஸ்டார் சூஸ் பண்ணால் பெட்ரு. ஸோ நீ சொல்கிறது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ண தெரிஞ்சா இந்த ஃபீல்டில் வந்து சர்வே ஆகி சக்ஸஸ் ஆகிடலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. இன்டர்ன்ஷிப் அப்படின்ற உங்களை அவங்க அனுப்புவாங்க. நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் அதை தாண்டிட்டேன்னா போதும், நீ இந்த ஃபீல்டில் சர்வே ஆகிடும். ஆனால் 100 பேர் இப்போ உள்ளே வராங்க, இன்டர்ன்ஷிப் வராங்கன்னா அதில் 10 பேர் தான் நிற்பான். 10 பேர் மட்டும்தான் 3 மந்த்ஸ் 6 மந்த் முடிப்பான். மிச்சம் இருக்கிறவனா ஓடி வந்துடும், எனக்கு பிடிக்க அந்த ஃபீல்டை வேணாம் என்ன அப்படின்ட்டு. இப்போ ஸ்டார்டிங்கில் நானும் அப்படி தான். ஃபஸ்ட்டு 2 மந்தில் வந்து மொத்தமாக நாங்கள் 6 பேர் போனோம் இன்டர்ன்ஷிப். ரமாடா பிளாசான்னு ஒரு ஹோட்டல் சென்னையில் 6 பேர் போனோம். இந்த 6 பேரில் நான் இன்னொருத்தன் பேக்கரி, இன்னொரு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கான்டீன் அப்படியே வேறு டிபார்ட்மெண்ட்டு. அப்படின்றப்போ வந்த ஒரு வாரத்தில் ஒருத்தன் ஓடிட்டான் என் ஃப்ரெண்ட்ஸ், கபீஸ் ஹுசேன் அப்படின்ட்டு. வேஸ்ட்டாக நம்ம தப்பான இதை சூஸ் பண்ணிட்டு வந்தா வேஸ்ட்டாக. என்னடா என்னை வந்து வெங்காயம் இருக்க சொல்கிறான், ஏன்டா என்னை இது பண்ண சொல்கிறான், அது பண்ண சொல்கிறான், இந்த சொல்கிறான், இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு ஓடிட்டான். ஓடியே போயிட்டான், வேணவே வேணான்ட்டான். இன்னொன்று ஒரு மாதம் தாக்குப்படுத்தான் போயிட்டான். நான் உள்ளே போனோன்னே எனக்கு ஒரே மைண்ட் செட்டான், சரி என்ன இதேவா ஃபுல்லாக பண்ண போகிறோம், இப்போ நமக்கு எதுவுமே தெரியாது, அதை நம்மளை வந்து ஒரு அப்ரெண்டிஸ் மாதிரி வேலை வாங்குறான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்துருவோம். அப்படி தான் இருந்தேன் நான். நமக்கு எல்லாமே தெரிஞ்சா அப்படிதான் நான் யோசிச்சேன். சப்போஸ் நான் இப்போ என்னை சொல்கிறேன், இப்போ நான் கற்றுக்கனால எனக்கு டிசர்ட் எல்லாமே மெயின் அப்படின்றப்போ எனக்கு பிரெட்டே போட தெரியாது. அப்போ நான் அங்கே போய் என்ன பண்ண முடியும், கற்றுக்கிட்டா தான் நான் பண்ண முடியும். அப்படின்றப்போ நான் 6 மந்த் பல்ல கடிச்சிட்டு இருந்தேன். சீரியஸாக அழுதுருக்கேன் நான் ரூமில் உட்காந்து. சென்னையில் இருக்க போது என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, பேசாமல் பிகாமோ பிபிஓ போட்டிருக்கலாமோ, டிகிரியும் இல்லாமல் போச்சு அப்படின்ட்டு தப்பு பண்ணிட்டோமே இந்த ஃபஸ்ட்டு பயம் எனக்கு. அந்த பயத்தில் தான் நான் பிபிஏ கரஸில் போட்டேன். ஓகே, சரி சப்போஸ் நமக்கு ஏதாவது பால் போச்சுன்னா அப்படின்னா நம்ம பேக்கப் ஒரு டிகிரி என்ன வச்சு பொழைச்சிடாமேன்ட்டு தான் டிகிரி போட்டேன்.
ஆக்சுவலாக எனக்கு இப்போ அந்த டிகிரி எனக்கு பிரயோஜனமே இல்லை. ஓகே ஒரு டிகிரி நான் வச்சிருக்கேன், இப்போ தேவையே இல்லை எனக்கு. ஓகே இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியணும். கண்டிப்பாக நிறைய பேர் ஓப்பனாக சொல்கிறாங்க, 90% பேர் காணாமல் போயிடுறாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியலை. அப்படின்றப்போ பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம்டா. ஸோ இப்போ நீ இந்தியாலேயும் நிறைய ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க, சிங்கப்பூர்லேயும் ஒர்க் பண்ணியிருக்க. ஏன் இங்கே வந்து நிறைய பேர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்க்கு உள்ளே வரும்போது 90-95% ஆஃப் த பேர் வந்து அந்த கெரியரை விட்டு போயிடுறாங்க. பட் நீ வந்து அப்ராடில் வேலை பார்க்குறனால அங்கே சஸ்டெயின் ஆகுற. இந்தியாவுக்கும் அப்ராடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீ நோட்டீஸ் பண்ணியிருக்க? நார்மலாக பார்த்தா முக்கியமாக டைம் மேனேஜ்மெண்ட். ஓ. புரியுதா? இப்போ வந்து இந்தியாவில் எந்த ஹோட்டலில் வேலை பார்த்தாலுமே 5 ஸ்டார் எடுத்துக்கிட்டாலே 12 hours ஷிஃப்ட்டு. ஓகேவா? இதுதான் நார்மல். நீ உன்னோட டாக்குமெண்ட்ஸை நீ சைன் பண்ணுற போய் 12 hours நான் வேலை பார்க்குறேன்னா சைனே பண்ணுவேன். ஆனால் உள்ளே போக மட்டும் தான் டைமிங். நீ எப்போ வெளியேறுவான்னு உனக்கே தெரியாது. மினிமம் 15 hours. இதே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா நீ 18 hours ஒர்க் பண்ணாலுமே அது வந்து ஆச்சரியம்லாம் கிடையாது. அப்படின்றப்போ யோசிச்சு பாரு, ஒரு நாளைக்கு நீ 15 hours ஒர்க் பண்ணுறேன்னா எப்படி உன்னோட மைண்ட் செட் இருக்கும்? ஒர்க் பண்ணுவேன், வந்து படுப்பேன், மறுபடியும் ஓடுவேன். அப்படின்றப்போ மேக்ஸிமம் இந்த ஃபீல்டு தெரிச்சிருவாங்க, யார் வேலை பார்ப்பா. ஆனால் இதே அப்ராட் எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு ஷிஃப்ட்னா ஷிஃப்ட் தான். 8 hours ஷிஃப்ட்னா 8 hours தான். ஓகே புரியுதா? இப்போ என் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு 8 to 9 hours அவ்வளோதான். 9 hours ஆனாலே போதும் எங்களுக்கு ஓவர் டைம். அப்படின்றப்போ எங்களுக்கு எப்படா ஓவர் டைம் வரும் அப்படின்னு தான் நம்ம பார்த்து போவோம் இந்த கரியர். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. எப்படா நம்ம ரூம் போவோம், எப்படா நம்ம போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி தான். சரி ஓகே, இப்போ ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு போயிடலாம். ரேபிட் ஃபயர்னா கேட்குற கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஓகே, உன் ஜேர்னியை ஒரு டிஷ்ஷாக டிஸ்கிரைப் பண்ணுன்னா என்ன டிஷ்ஷாக இருக்கும்? தோசைன்னு சொல்லலாம், அதுதான் ஓட்டையாக இருக்கும். நைஸ் ஆன்சர். நீ குக் பண்ண ஃபஸ்ட்டு டிஷ்ஷு? பிரெட்டு. ஒரு செலிபிரிட்டிக்கு நீ குக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா? குக்கா இல்லைனா வேற என்ன கெரியரில் இருப்ப? கண்டிப்பாக VIP. வாவ். ஒரு பெஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும் நீ பண்ணதுலேயே ரிசீவ் பண்ணியிருக்கேனா? ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக நான் சிங்கப்பூர் போனப்போ உங்கள் ஊரில் ஏதாவது சமாடா அப்படின்னு கொடுத்தாங்க. நம்ம ஊர் டிஷ்ஷு. ஆனால் ஈஸியாக பண்ணணும். எனக்கு கண்ணில் தெரிஞ்சது அரிசி இருக்குது, இந்த பக்கம் எவ்வளோனா சிக்கன் சமைச்சுக்கா சரியா? அப்படின்றப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ணிட்டேன். இந்த பக்கம் வெறும் தோசை பண்ணிட்டோம்னா அது நார்மலாக தானே இருக்கும். சரி நம்ம கறி தோசை பண்ணிடுவோமேன்ட்டு இங்கே உள்ள கறி தோசை மாதிரி நான் அடித்து கொடுத்துட்டேன். சீரியஸாக சொல்கிறேன், வாவ், அந்த மாதிரி எல்லாம் எதிர்ச்சிட்டாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்கண்ணா. பட் அது ஒரு நல்லா இருந்துச்சு. எப்போவுமே கெஸ்ட்டுக்கு சமைச்சு அவங்க சாப்பிட்றத விட இப்போ நம்ம கூட ஒர்க்கர்ஸோ நான் சமைச்சு அவங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டு அது நல்லா இருந்துச்சு. சீரியஸாக எல்லாரும் தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு தான். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு வரப்போ 1 month முன்னாடி நான் மறுபடியும் சமைக்கிறேன். ஓகே, நைஸ். ஒரு ட்ரீம் ரெஸ்டாரண்ட் டு ஒர்க் அட்? இப்போ நார்மலாக சிங்கப்பூர்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ஹோட்டல் இருக்குது. W ஹோட்டல்னு இருக்குது, ஹாட்ரான்னு இருக்குது. எப்படியா அந்த ஹோட்டலில் தான் போகணும்னு பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். ஓகே, ஸ்பைசி ஆர் ஸ்வீட்? ஸ்பைசி. ஒன் குக்கிங் ரூல் யூ ஆல்வேஸ் ஃபாலோ? ப்ராப்பர் க்ரூமிங் ஒன்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா க்ரூமிங் இருந்தால் தான் உள்ள வருவாங்க, அது ஒன்று. ஓகே. ஒன் குக்கிங் ரூல் யூ ஆல்வேஸ் பிரேக்? நார்மலாக உள்ள கிச்சனுக்குள்ளே எப்போவுமே ஏப்ரல் கட்டிட்டு தான் இருக்கும். நான் வந்து உள்ளே போய் கொடவே மாட்டேன், அதனால் நான் வாங்கிடுறேன். ஓகே, நைஸ் ஆன்சர்ஸ் பை த வே. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ நீ இந்தியாவிலேயே நிறைய ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்க, கத்தார், சிங்கப்பூர்னு அப்ராட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்க. சேலரின்னு பார்க்கும்போது உனக்கு சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு க்ரோத் இருந்திருக்கும். எந்த பாயிண்டில் ஐ ஹேவ் மேட் இட் இன் மை லைஃப் அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆகி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ண? ஆக்சுவலாக ஃபாரின் போன்றது ஒரு ட்ரீம் எல்லா பசங்களுக்கும். அப்படின்றப்போ எனக்கு வந்து கண்டிப்பாக அப்ராட் போகணும், போய் பார்க்கணும், என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்றப்போ எனக்கு தோணுச்சு. அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு கத்தார் போனேன். கத்தார் போனாலுமே எனக்கு வந்து ஓகே நம்ம ஃபாரின் வந்திருக்கோம், நம்ம ஃபாரினில் இருக்கோம் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ஓகேவா இருந்தாலும் எனக்கு சேலரின்றப்போ எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை. ஓகே. அப்படின்றப்போ ஓகே முடிஞ்சாச்சு, எனக்கு கான்ட்ராக்ட் முடிஞ்சு நான் மறுபடியும் ஊருக்கு வந்துட்டேன். அப்படின்றப்போ ஊருக்கு வந்து நான் ஏர்ன் பண்ணது வந்து கடைசியாக நான் என்னோட ஹையஸ்ட் சேலரியே 12,500. லாஸ்ட்டாக இந்தியாவில் ஒர்க் பண்ணப்போ? மதுரையில். ஓகே. நீங்கள் சென்னை அந்த பக்கம் போனீங்கன்னா இருக்கும் மேக்ஸிமம் 18-19 கூட ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நான் லாஸ்ட்டாக இங்கே ஏர்ன் பண்ணது வந்து 12.5K. லாஸ்ட் இயர் ஜான்வரி போனேன். அப்படின்றப்போ நான் டிசம்பர் என்னோட அக்கௌண்ட் வெயிட் ஆனது 12,500. அப்படின்றப்போ
நான் ஜனவரி அங்கே போனேன், ஜனவரி எண்டில் எனக்கு சேலரி கிரியேட் ஆகுது. அப்படின்றப்போ அந்த சேலரியை பார்த்தோன்னே அப்போ தோணுச்சு எனக்கு, ஓகே சேலரியே சாட்டிஸ்ஃபை, பாரிமே ஒர்க் பண்ணுறோம், பாரிமே வந்தாச்சு அப்படின்றப்போ ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். ஆமாம். ஓகே எனக்கு சேலரி பார்த்தோன்னா சீரியஸாக தோணுச்சு, என்னடா எங்களையும் நம்ம ஃபீல் ஆகுமே, ஓகே அந்த மாதிரி. ஓகே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ரொம்ப ஸ்மால் டவுன்லேருந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை இந்த வீடியோ பார்த்து அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலான்னு ஆசைப்பட்டா எப்படி இந்த ஃபீல்டில் அவங்க சக்ஸஸ் ஆகலாம்? இனிஷியல் ஸ்டேஜில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் சொல்லுவோம்? சிம்பிளா 12th முடிக்கிறோம், பிஎஸ்சியோ டிப்ளமோ எடுக்கிறோம். ஓகே. இப்போ பிஎஸ்சி எடுத்தேன்னா 3 இயர்ஸ் அப்படின்றப்போ 2.5 இயர்ஸ் நீ படிப்ப, லாஸ்ட் 6 months நீ ட்ரைனிங் போவ. இதே நீ டிப்ளமோ எடுத்தேன்னா உனக்கு பெட்ரு. ஆக்சுவலாக 12th கூட தேவையில்ல, 10th தேவை. சப்போஸ் சில வீட்டில் சொல்லுவாங்க எனக்கு வந்து பிஎஸ்சி தான் டிகிரி வேணும் அப்படின்றப்போ அதை எடுத்தால் ஓகே ஒன்றும் இல்லை, வெளியே வர டிப்ளமாவோ பிஎஸ்சியோ ஒரு நல்ல ஓரளவு நேம் உள்ள காலேஜில் போகிறேன், உள்ளே போனோன்னா உனக்கு டிப்ளமா 1 year ஆர் 1.5 year முடிய வெளியே வந்தோன்னா 5 star போ. 5 starலேயே உன்னோட இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணு. 6 month முடித்தோன்னா அதே ஹோட்டல்லையே ஆன்-ஜாப் ட்ரைனிங் 6 month 1 year. எங்கே நீ ஆன்-ஜாப் ட்ரைனிங் பார்த்து எங்கே நீ இன்டர்ன் பார்க்குறியோ கண்டிப்பாக அவன் உன்னை எடுப்பான். அந்த கம்பெனி கண்டிப்பாக உன்னை ஆஃபர் பண்ணும். நம்ம வந்து வெளியே ஏறிட்டு வேலை தேடணும்னு அவசியம் இல்லை, அதே கம்பெனியில் காமி 3 ஜாயின் பண்ணணும். புரியுதா? அதே 5 star ஹோட்டலில் வேலை பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். கண்டிப்பாக 5 starலாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 5 starல மஸ்தான். நீ வேற எங்கே வேலை பார்த்தாலுமே உனக்கு வந்து 3 star 2 star ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. இதே நீ 5 stars வேலை பார்த்தேன்னா உனக்கு ஈஸியாக கொடுக்க போயிடலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, இன்டர்ன் 6 month முடி, அடுத்த 6 month ஆன்-ஜாப் ட்ரைனிங், அடுத்து 1 year அதே ஹோட்டலில் பாரு, உனக்கு 2 years ஆச்சா, அதுக்கப்புறமே நீ அப்ளை பண்ண ட்ரை பண்ணிடலாம். க்ரூஸில் அப்ளை பண்ண கண்டிப்பாக. ஓகே. உனக்கு குரூஸ் தான் இருக்கிறது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். நீ லேண்டில் வேலை பார்க்குறத காட்டிலும் குரூஸ் உனக்கு பெட்ரு. ஸோ வேறு என்ன அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்? எக்ஸ்ப்ளோரேஷன் தான். எப்படின்னா இப்போ நான் பேக்கரியில் இருந்தேன் அப்படின்றப்போ நான் பேக்கரியில் மட்டும் இருந்திருந்தேன்னா எனக்கு வந்து மேபி இந்த சிங்கப்பூர் ஆப்பர்ச்சுனிட்டி கூட கிடைக்காம இருந்திருக்கும். நான் பேக்கரியில் இருந்தப்போயே நான் பாஸ்தா ட்ரை பண்ணேன். இப்போ நான் சிங்கப்பூரில் போனது பேக்கரிக்கு, ஆனால் நான் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது பாஸ்தா. அப்படின்றப்போ ஒன்று மட்டும் கற்றுக்கக்கூடாது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தால் அதை மட்டும் கற்றுக்கக்கூடாது. நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன பண்ணுறேன் என்ன அப்படின்றப்போ நமக்கு வந்து ஆல்ரவுண்டர் மாதிரி அப்படின்னு தான் பெட்டரும். ஸோ ஓகே, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணால் தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஓப்பன் ஆகும்னு சொல்கிறேன். ஓகே. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கணும்னு நினச்சது வந்து இந்த அப்ராடுன்றப்ப நிறைய ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து நான் இத்தனை அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களை அப்ராட் அனுப்பி வேலை பார்க்க வைக்கிறோன்னு சொல்லுவாங்க. அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு, ஏன்னா நீ வந்து பர்சனலாக அப்ளை பண்ணி போயிருக்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸோடது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும், கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக யாராச்சும் அந்த மாதிரி வந்திருப்பாங்க. அந்த ஏஜென்ட்ஸோட ரியாலிட்டி என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்கிறியா? நாட் ஓன்லி இன் சிங்கப்பூர், ஜென்ரலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறோன்னா, எவனாலையுமே அப்ராடில் உள்ள ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி யாரோக்கு தர முடியாது. ஒரு ரியாலிட்டியே கிடையாது. இப்போ சப்போஸ் என் பிரதரோ என்னோட அப்பாவோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வந்துருக்காரு அப்படின்னா, நான் இதே மாதிரி முடிச்சுட்டு வரேன்னா அவரால் எனக்கு வேலை வாங்கி தர முடியும். இது ஒரு ரியாலிட்டி. அப்படின்றப்போ ஒரு ஏஜென்ட்னால ப்ராப்பராக ஒரு ஹோட்டலில் இந்த பொசிஷனுக்கு இந்த சேலரிக்கு இதாண்டா அப்படின்னு ஒன்றால் வேலை வாங்கி தரவே முடியாது. இது ரியாலிட்டி. எக்கச்சக்க பேர் ஏஜென்ட்டுன்னு தான் வராங்க. ஆக்சுவலாக நானே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னான், இந்த மாதிரி ஏஜென்ட் இருக்கேன்டா, எவ்வளோடா 5 லட்ச ரூபா கேட்காடா. என்னடா அது 5 லட்ச ரூபா இருக்குடா, 50,000 சம்பளம் மாட்டாது. ஓ, ஆக்சுவலாக ஏஜென்ட்ன்ற ஒரு கான்செப்டே போய் என்னை பொறுத்தவரை. ஸோ நம்பி ஏமாற வேணான்னு சொல்லி ஏமாற வேணாவே வேணாம். ஏன்னா சீரியஸாக லைஃப்லாம் தொலைச்சிருக்காங்க ஏஜென்ட் நம்பி. சீரியஸாக நான் கண்ணாக பார்த்துருக்கேன். இங்கே பிள்ளை என் கூட பக்கத்து பேரில் இருக்கிறவனே சொல்லுவான், எது என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ, டிஸ்வாஷிங் ப்ரோ, நான் குக்கு ப்ரோ, 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ, ஏஜென்ட்டை காசு கொடுத்து வந்தேன் ப்ரோ, டிஸ்வாஷ் பண்ணாதான் ப்ரோ. என்ன பண்ண முடியும், காசு கட்டிட்டு வந்திருக்கான். உன் காசு உன்கிட்ட விற்கிற வர தான் ஒரு பேச்சு. உன் காசு வெளியே போயிடுச்சு அவன் சொல்லிட்டு தான் நீங்கள் எழுதணும். ஓகே. அப்படின்றப்போ வேஸ்ட்டு. ஏன் 2 years நம்மளால வேலை பார்க்க முடியாதா? அதுக்குள்ளே ஏன் நம்ம ஏஜென்ட்டை கொடுத்து கட்டிக்கிட்டு போயிட்டு வேஸ்ட்டா? ஸோ ஏஜென்ட்டால போய் தான் ஏஜென்ட்டை மட்டும் நம்பி எதுவுமே பண்ணக்கூடாது. வேஸ்ட்டு. நானே அனுபவப்பட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டு மூலியமாக நான் அனுபவப்பட்டிருக்கேன். அப்படின்றப்போ வேஸ்ட். ஏன் 2 years வேலை பாருங்க, 2 years வேலை பார்க்க போகிற புரிஞ்சுக்கு அப்ளை பண்ணு, கண்டிப்பாக கிடைக்கும். சும்மா கிடையாது. ஆக்சுவலாக நான் 2 ஏஜென்சி கூட சொல்கிறேன். நீ ஏஜென்ட் தான் ஞாபகம் வருது. 2 ஏஜென்சி. ஒன்று வந்து நார்மலாக நம்ம மும்பையில் எவ்ரி மந்த் மும்பையில் வந்து அது எந்த ஏரியான்னு தெரில, நீங்கள் கூகுளில் பார்த்து தெரியும், வாக்கிங் இன்டர்வியூ நடக்கும். ஓகே. க்ரூஸ் எடுத்துகிட்டீங்கன்னா ராயல் கரீபியன்,
ஆ. பிஎஸ்ஜி, ஓகே. இன்னொன்று லாஸ் வேகாஸ். ஆ. இந்த 3 குரூஸ்க்கும் எவ்ரி மந்த் உனக்கு வந்து வாக்கிங் இன்டர்வியூ மும்பையில் நடக்கும். கண்டிப்பாக. மும்பையில் நடக்கும், டெல்லியில் நடக்கும். காமாட்சி கன்சல்டன்சின்னு ஒரு கன்சல்டன்சி இருக்குது. அவங்க வந்து நிறைய இடத்துல இருக்காங்க, கோவா, சென்னை, சரியா? அப்படின்றப்போ நம்ம அவங்கக்கிட்ட ரெஷ்யூம் அனுப்பினாலுமே வந்துட்டு ₹1 கூட கேட்காம அவங்களே வந்து குரூஸ்லேயே, சப்போஸ் சில பேர் நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரில, எனக்கு மும்பை வரலாம் போக தெரியாது, வாக்கிங் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா சிம்பிள் வே, உன்ட்ட ₹1 கேட்க மாட்டாங்க. இவங்களும் ஏஜென்சி தான், புரியுதா? ஏஜென்சி மீன்ஸ் ஏதோ ஒரு கமிஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். கமிஷன் பேசிஸில் நீ உள்ளே போனால் ஒன்றா தான் அதுவும் ஓகே. எல்லாமே. அப்படின்றப்போ ஏஜென்ட்டு அப்படின்னா இவங்க நான் ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவனை பக்காவாக இருக்கும். என் கண்ணு முன்னாடியே ஒரு 4-5 பேர் இவங்களை வச்சு நான் போயிருக்காங்க. ஓகே. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா ஹேண்டில் பண்ணுற ஏஜென்சி. அப்புறம் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். உன்னோட 2 இயர்ஸ் என்ன இங்கெல்லாம் இதான் சர்டிஃபிகேட்டு, எனக்கு இங்கே என்ன பண்ணணும் பண்ணுங்க அப்படின்னா அவங்களே பண்ணிடுவாங்க. ஓகே. மேக்ஸிமம் 6 மந்த்ல உன்னை எவ்வளோ ஏற்றிடுவாங்க. ஓகே. ஸோ யாருமே வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்ஸு அப்ராடில் வேலை வாங்கி தராங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னா ஒரு 5 லட்சம் கொடுங்க, 10 லட்சம் கொடுங்க, நான் இந்த கண்ட்ரியில் வேலை வாங்கி கொடுக்குறேன்னா தயவு செஞ்சு நம்பி ஏமாறாதீங்க. பிகாஸ் அப்படி ஒரு விஷயம் ரியாலிட்டிலே கிடையாது. பட் என் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி இந்த கன்சல்டன்சிக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்கள கைட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு ஏற்ற ஜாப் வந்து அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி லட்சக்கணக்கில் வாங்கி ஏமாத்துற வேலை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்ட் சொல்கிறான். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஏஜென்ட்னா யார்? நம்ம வந்து ஒரு குறுக்கு வழி தர்றோம், அதுதான் மெயின். அப்படின்றப்போ நம்மகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைப்பா, ஆனால் ஏஜென்ட் இருக்கான், அவன்கிட்ட காசு கொடுத்தா அனுப்பிடுவான் அப்படின்னா சரி நம்ம ஏஜென்ட்டை கொடுக்குறோம். ஆனால் ஏஜென்ட்டு கம்பெனியில் பேசணும், கம்பெனி சும்மா எவனாவது எடுப்பானா, அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அப்படின்றப்போ இங்கேயே அந்த ரூல் பிரேக் ஆகிடுது. அவனுக்கு தேவை எக்ஸ்பீரியன்ஸு, ஆனால் இவன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை நான் அனுப்புறேன்ட்டு காசு வாங்கலாம். இதில் ஒன்றுமே இல்லை. ஸோ ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம ட்ரை பண்ணோம்னா கிடைக்கும். அந்த வாக்கிங் இன்டர்வியூ, அந்த காமாட்சி அதெல்லாம் சொல்லிட்டேன்னா ப்ராப்பராக எல்லாமே வந்து இருந்தால் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க டாக்குமெண்ட்டு. ஏன்னா அப்போயே ஒன்று ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, புரியுதா? அப்படின்றப்போ நார்மலாக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், அதை வச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை என் ஃப்ரெண்டு விக்கி மூலியமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எதெல்லாம் ப்ராக்டிக்கல் வேஸ், எதுல இருந்தெல்லாம் நம்ம அவேராக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் கூப்பிட்டேன் வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.